அண்ணி கிளம்பலாமா? ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போனாதான் 4 கடை ஏறி இறங்கி நல்லா பிடிச்ச சேலையா வாங்க முடியும். ஆமாம்மா மீனாட்சி, இந்த பிரீத்தி தான் இன்னும் கிளம்பாம இருக்கா. ஏ பிரீத்தி, பிரீத்தி. எம்மாடி மீனாட்சி, இன்னும் ஒரு வாரத்துல கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சரி மச்சான், மச்சான் வரலையா? என்னென்ன நீ வேற இந்நேரத்தில் அவரை போயிட்டு கேட்குற? அவரு காலையில ஒரு அவசர வேலைன்னு கிளம்பிட்டாரு. அவர்கிட்ட சொல்லிட்டேன், கல்யாணத்துல அப்பாவை வந்து நின்னா மட்டும் போதும், வேற நீங்க எதுவும் பண்ண வேண்டான்னு. என்ன மீனாட்சி சொல்ற? ஆமாண்ணா, அவருக்கு பையனுக்கு எதுவும் நல்லது நடக்கணும், ஒரு கல்யாண காட்சின்னு நடக்கணும் அப்படின்னா ஒரு அக்கறையும் கிடையாது. ஊர் உலகத்துக்கு சேவகம் செஞ்சுட்டு இந்த வீட்லயே ஒன்று இருக்குல்ல, தங்கச்சிக்காரிக்கும் சேவகம் செஞ்சுட்டு தெரியறதான் அவருக்கு வேலை. அது கரெக்டு தான் மீனாட்சி. அண்ணன் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். இப்பதான் இதெல்லாம் யோசிச்சு திருந்த போறாங்களோ எனக்கும் தெரியல. அவர் திருந்த மாட்டார, நீ திருந்தவே மாட்டார். பிள்ளைகள் ஒன்னத்துக்கும் அவரு ஒழுங்கான ஒரு பொண்ணை பார்த்தோம் பையனை பார்த்தோம் ஒன்னும் கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட மாட்டாரு. ஏதோ நான் பார்த்தாதான் உண்டு. சரி விடுமா மீனாட்சி, அண்ணன் இப்படிதானே தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல யார் என்ன பண்ண முடியும்? அது கரெக்டு தான். நீ அந்த மனுஷனெல்லாம் நான் அப்பவே தண்ணி தெளிச்சு விட்டேன். எம்மாடி பிரீத்தி, பிரீத்தி. அம்மா நான் ரெடிமா. என்னம்மா பிரீத்தி, சீக்கிரம் வரமாட்டியா? எவ்வளவு நேரம்? அம்மா அதான் வந்துட்டல, வா கிளம்பலாம். நீ இப்படியே பேசி பேசி இன்னும் டைம் ஆக்கிறாத. எம்மாடி பிரீத்தி, அமிர்தா எங்கம்மா? அத்தை, அவ காலையிலே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டா. நம்ம ஷாப் போனதும் அவ அங்க வந்துருவா. சரிம்மா பிரீத்தி, வாங்க போலாம். ஏங்க இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணங்க. எந்த ஒரு தடையும் இல்லாம இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிச்சிச்சுன்னா நம்ம நினைச்ச மாதிரியே கால்வாசி சொத்து நம்ம கைக்கு வந்துருங்க. ஆமா சுந்தரி, அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். ஆமாங்க. வா சுந்தரி போலாம். மீனாட்சி கிளம்பிட்டா. சரிங்க. கிருஷ்ணா சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வரல. என்ன பேசாம எங்க அம்மா கிட்டே விட்டுருங்க சார், நான் அங்கேயே போயிடுறேன். நான் இங்க வரல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரியா பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. வா உள்ள போலாம். ஐயோ வேண்டாம் கிருஷ்ணா சார். ரியா ஏன் பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ வா. ஐயோ கடவுளே, எனக்கு தான் பயமா இருக்கு. இவர் என்னடானா இவ்வளவு கூலா இருக்காரு. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யார் இவ? நம்ம வீட்ல வந்து நின்னுட்டு இருக்கா, அதுவும் இந்த கிருஷ்ணன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. பார்க்க ஆளு கொஞ்சம் தளன்னு நல்லா தான் இருக்கா. ஆனா இந்த கிருஷ்ணன் பக்கத்துல எப்படி? இவன் தான் பொண்ணுங்களை பார்த்தாலே உருன்னு இருப்பானே, அதுவும் எந்த பொண்ணுங்க கிட்டயும் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். அப்புறம் இவன் பக்கத்துல இவன் எனக்குறா. பொண்ணுங்களை பார்த்தாலே இவன் எரிஞ்சு விழுவான். ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு பக்கத்துல நிக்குது, அவன் பாட்டுக்கு சைலண்டா நின்னுட்டு இருக்கான். ஐயோ என்னதான் நடக்குதுன்னே தெரியல. இங்கே நின்று தனியா யோசிச்சு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு பேசாம கிருஷ்ண மாம்ஸ் கிட்டே போய் கேட்டுடலாம். கிருஷ்ணா. பிரீத்தி. கிருஷ்ணா, இவங்க யாரு? நான் இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. திடீர்னு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. யார் இவங்க? இவ என் பொண்டாட்டி. என்னது? இவ உன் பொண்டாட்டியா? அப்ப நான் யாரு? பார்க்கவே பிச்சைக்காரி மாதிரி இருக்கா. இவ உன் பொண்டாட்டியா? கிருஷ்ணா சும்மா விளையாடாத, முதல்ல அவளை இப்பவே அனுப்பு. பிரீத்தி வாய மூடு. பிச்சைக்காரி அது இதுன்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். கிருஷ்ணா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ ரோட்ல போறவளை கூட்டு வந்துட்டு பொண்டாட்டிங்கற? உனக்கும் எனக்கும் என்ன ஒரு வாரத்துல கல்யாணம் ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது கல்யாணமா? நீங்களே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு. அப்புறமா என்ன? கிருஷ்ணா, அவளை நீயே வெளிய அனுப்புறியா இல்ல நானே அவளை கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளவா? பிரீத்தி, என் பொண்டாட்டி மேல ஒரு சுண்டு விரல் பட்டுச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. முதல்ல வழிய விடு. இந்த பொண்ணு பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா கிருஷ்ண சாருக்கும் இவளுக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க போல. ஐயோ என்னாலதான் இப்ப தேவையில்லாம இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. ஏய் வெளிய போடி, வெளிய போன்னு சொன்னேன். பிரீத்தி, அவளை வெளியே போன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல. யாருக்கு? எனக்கு ரைட்ஸ் இல்லையா? இன்னும் ஒரு வாரத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம். இந்த நேரத்துல நீ எவளையோ கூப்பிட்டு வந்து என் பொண்டாட்டின்னு சொன்னா நான் என்ன அப்படியே போயிடணுமா என்ன? என்ன இந்த பிரீத்தி இப்படி கத்திட்டு இருக்கா? கிருஷ்ணன் பக்கத்துல ஒரு பொண்ணு வேற நிக்குது. யார் இவ? பிரீத்தி ஏன் கத்திட்டு இருக்க? கிருஷ்ணா யார் அந்த பொண்ணு? பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. கேளுங்க யார் அந்த பொண்ணுன்னு. என்னம்மா பிரீத்தி நீ இப்படி எல்லாம் பேசுற? அத்தை முதல்ல கிருஷ்ணா கிட்ட கேளுங்க யார் அவன்னு.
அதுக்கப்புறம் நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு சொல்றேன். அப்பா கிருஷ்ணா, என்னப்பா பிரச்சனை? யார் அந்த பொண்ணு முதல்ல? அம்மா, இவ என் பொண்டாட்டி, உங்க மருமக. என்னது மருமகளா? யாருக்கு யாருடா மருமக? கிருஷ்ணா, என்ன இதெல்லாம்? அம்மா, எனக்கு இவளதான் பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப இவ என்னோட பொண்டாட்டி. அத்தை, கேட்டுச்சா? உங்க பையன் சொன்னது கேட்டுச்சா? இப்ப எனக்கு என்னத்த பதில் சொல்ல போறீங்க? எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன கிருஷ்ணா பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? உன்கிட்ட கேட்டுட்டு தானே கல்யாணம் ஏற்பாடே பண்ணேன். இப்ப வந்து எவளோ ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தா என்ன அர்த்தம்? உன்கிட்ட கேட்டுட்டு தானே எல்லா ஏற்பாடும் பண்ணேன். என்னம்மா கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? நான் தான் ஆரம்பத்துல இருந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். அதை மீறி நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் என்ன பண்றது? சீ, வாயை மூடு கிருஷ்ணா. உன்னை நம்பி நான் என் அன்னைக்கு அண்ணனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ஆனா நீ எவ்வளவு ரோட்ல போற ஒருத்திய கூப்பிட்டு வந்தா என்ன அர்த்தம்? அம்மா, சும்மா ரோட்ல போறவ அவ இவனு பேசாதீங்கம்மா. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஓ, இந்த அம்மாவை விட இந்த நேத்து வந்து சிரிக்கிறவனுக்கு முக்கியமா போயிட்டால. அம்மா, தேவையில்லாம பேசாதீங்க. என்ன மீனாட்சி இதெல்லாம்? உன்னை நம்பி தானே நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்தா என்ன மீனாட்சி அர்த்தம்? இப்போ என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்? எப்பா கிருஷ்ணா, இதெல்லாம் சரி வராது. இவ நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. அவளை எங்க இருந்து கூப்பிட்டு வந்து அங்கே கொண்டு விட்டு பாத்தியா? அத்தைக்கு என்ன பதில் சொல்றது? அத்தைக்கு என்ன பதில் சொல்றதுப்பா? நீங்க என்ன வேணாலும் பதில் சொல்லிக்கோங்கம்மா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டு இவ இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட பொண்டாட்டி. கிருஷ்ணா, உன்னையே நம்பிட்டு இருந்த எனக்கு என்ன பதில் சொல்ல போற? பிரீத்தி, நான் என்ன என்னையே நம்பிட்டுன்னு உங்ககிட்ட என்னைக்காச்சும் சொன்னா? இல்லனா உனக்கு என்னைக்காச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை எதுவும் பேசணும்னா நீ ஏன் ஏதாச்சும் முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? கிருஷ்ணா, அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை, என் பொண்ணு வாழ்க்கையை பத்தி நீ கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியா? என்ன மாமா, நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா என்ன? நான் தான் இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் விருப்பம்னு சொல்லிட்டு இருக்கேனே. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே எல்லாரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. அப்புறமா இப்ப என்கிட்ட வந்து கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கிருஷ்ணா, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. இதெல்லாம் ரொம்ப தப்பு. எது பேசுறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம், வழியை விடுங்க. என்னது? வீட்டுக்குள்ள போய் பேசணுமா? எவ்வளவு ஒரு அண்ணக்காவடிய கூப்பிட்டு வருவே? நான் வீட்டுக்குள்ள விடுவேனா? அவளை துரத்தி விட்டுட்டு நீ மட்டும் வீட்டுக்குள்ள வர்றதா இருந்தா வா. என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இவ என்னோட பொண்டாட்டி. நான் எங்க இருக்கணும் அங்கதான் இவளும் இருப்பா. சும்மா அண்ணக்காவடி அதுக்கு இதுன்னு பேசாதீங்கம்மா. என்னடா? அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணி எதுவுமே இல்லையாடி? வெளியே போடி. இங்க வந்து நின்னுட்டு இருக்க என்ன? இங்க நல்லா வீடு இருக்கு, சொத்து இருக்கு, வசதி இருக்குன்னு இவனை வளைச்சு போட்டியா? அசிங்கமா இல்ல உனக்கு? பிரீத்தி, போய மூடிரு சொல்லிட்டேன். என்ன கிருஷ்ணா, எதுக்கு வாய் மூடணும்? பிரீத்தி கேட்டது கரெக்ட் தானே? இவளை பார்த்தாலே தெரியுது ஒரு அண்ணக்காவடின்னு. அதான் நல்லா வசதியான பையனா பார்த்து வளைச்சு போட்டு இங்கே செட்டில் ஆயிரலான்னு இருக்கா. இன்னும் எத்தனை பேர் தான் அப்படி அலையறாளுங்களோ தெரியல. அம்மா, என்னடா கத்துற? எதுக்கு இப்ப சவுண்ட் விட்டுட்டு இருக்க? ஆனா நல்லா நடிச்சடா, நல்லா நடிச்ச. கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணம் பண்றதுக்கே விருப்பம் இல்ல. அது இதுன்னு கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுன. அவ்வளோ பேச்சு பேசிருப்ப. எனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கல, கல்யாணம் வேண்டாம், நான் எந்த ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பேசிட்டு யாருக்கும் தெரியாம இவளை நீ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டால. நல்லா நடிச்சிருக்கடா. நானும் நீ சொன்னதெல்லாம் பைத்தியக்காரி மாதிரி நம்பி நம்பி இவ்ளோ நாள் லேட் பண்ணிருக்கேன். இப்பதானே தெரியுது. அம்மா, சும்மா தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லதான். ஆனா எனக்கு ரியாவை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எவளையாவது பிடிச்சிருந்தனா வீட்ல வந்து சொல்லணும். வீட்ல எல்லாருக்கும் சம்மதமானு கேட்டு கல்யாணம் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி திருட்டுத்தனமா திருட்டு தாலி கட்டிட்டு வரக்கூடாது. அம்மா, உங்ககிட்ட எப்படிமா வந்து சொல்ல முடியும்? எப்படி வந்து சொல்ல முடியும்? நீங்க தான் அவ்வளவு வசதி இருக்கணும், இவ்வளவு வசதி இருக்கணும், பொண்ணு அவ்வளவு நகை போட்டுக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்ங்கிறீங்களே. அப்புறம் உங்ககிட்ட எப்படிமா வந்து சொல்ல முடியும்? எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தேவையில்லாம யாரும் எதுவும் பேசாதீங்க. மரியாதையா வழிய விடுங்க, வீட்டுக்குள்ள போனோம். கிருஷ்ணா, இந்த அண்ணக்காவடி என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா காலை உடைச்சிருவேன், உடைச்சி. கிருஷ்ணா சார், என்னால உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம். ப்ளீஸ் என்னை எங்க அம்மா கிட்டே விட்டுருங்க சார். நானும் எங்க அம்மாவும் இருந்துட்டு போயிடுறோம். என்னால உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம். பிரியா, போய மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் கிருஷ்ணா சார், என்னால பிரச்சனை வேண்டாம்.
பிரியா நீ இரு, நான் பாத்துக்கிறேன். என்னடி அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? பிரீத்தி, நீ தேவையில்லாம இந்த விஷயத்துக்குள்ள உள்ள வராத. அது எப்படி கிருஷ்ணா நாங்க எதுவும் கேட்காம இருக்க முடியும்? பொண்ணால பாதிக்கப்பட்டது இப்ப என் பொண்ணு தான். அடுத்த வாரம் கல்யாணம், என் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, எவ்வளவு ஆசையா நாங்க ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டு இருந்தோம். ஆனா இந்த நேரத்துல இப்படி வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டியா? பாவி பாவி. அத்தை, நீங்களும் சும்மா புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு. அதை மீறி நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. மீனாட்சி, இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன மீனாட்சி அர்த்தம்? அப்ப நீ கொடுத்த வாக்கு என்னாச்சு? அண்ணி, எனக்கு உங்க நிலைமை என்னன்னு புரியுது. ஆனா இந்த படுபாவி பையன் இப்படி பண்ணிட்டு வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த அண்ணக்காவடியை எப்படியாச்சும் வெளியே அனுப்பிட்டு நம்ம பார்த்து வச்ச தேதியில கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். என்ன மீனாட்சி சொல்ற? இதெல்லாம் நடக்கிற காரியமா? உன் பையனை பாரு, அவளை எப்படி புடிச்சு வச்சிட்டு இருக்கான்னு. இவளை நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா உன் பையனும் அவன் பின்னாடியே போயிருவான். இல்ல நீ, நான் பேசி பாக்குறேன். நான் பேசினா கண்டிப்பா என் பையன் கேட்பான். நான் பேசி பாக்குறேன். என்னம்மா தங்கச்சி இதெல்லாம்? இந்த அண்ணனுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி தந்துட்டியே, என்னம்மா இதெல்லாம்? அண்ணே, வருத்தப்படாத அண்ணே. நான் பேசுறேன். நான் பேசி எப்படியாச்சும் அவளை வெளியே அனுப்ப வைக்கிறேன். என்னமோ பண்ணுமா, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன். என்ன இந்த கிருஷ்ணன் இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறான்? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஐயோ கடவுளே, இந்த சுந்தரி வேற நல்லா ஏத்தில விட்டுட்டு இருக்கா. அவ சும்மாவே ஆடுன்னு ஆடுவா. இப்போ கல்யாணம் நடக்கலன்னு தெரிஞ்சா என்ன பண்ண போறாளோ தெரியல. இந்த மாதிரி காட்சியெல்லாம் இந்த வீட்டில் தான் பார்க்க முடியும். அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க போல. நான் கூட இவங்க ரொம்ப சைலண்ட்னு நினைச்சேன். ஆனா நல்ல சரியான சம்பவம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. வெண்ணிலா, இந்த வீட்ல இருந்தா ஒரே என்டர்டைன்மெண்டா இருக்கும் போல. மாசம் மாசம் ஒவ்வொரு பிரச்சனையும் எழுதிட்டு வந்துடுறாங்க. ஐயோ ஐயோ, என்ன பி நீ சிரிச்சிட்டு இருக்க? வேற இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசாலா இருக்காங்க. ச்சே, புரிஞ்சுக்கவே முடியல. நான் கூட இவங்க ரொம்ப சைலண்ட் அப்படின்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது. எனக்கே அதான் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ணா சார் பொண்ணுங்க கிட்ட பேச கூட மாட்டாங்க. நான் என்னைக்காச்சும் தெரியாம ரூம் பக்கம் போனா எனக்கே அவ்வளவு திட்டு விழும். ஆனா இவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நம்பவே முடியல பி. சரி பரவாயில்ல, கல்யாணம் முடிஞ்சா சந்தோஷம் தானே. அது கரெக்ட் தான். ஆனா ஆனா என்ன வெண்ணிலா, 2 காண்டாமிருகமும் கடந்து கத்திட்டு கிடக்கு, அதுதானே பி? 2 இல்ல 3. என்னது 3ஆ? பி, காண்டாமிருகம் ஒண்ணு பெத்து வச்சிருக்கே, அதுவும் எல்லாரும் கத்திட்டு தானே இருந்தது, அதை மறந்துட்டியா? ஓ, சின்ன காண்டாமிருகமா? ஆமா ஆமா, அதுவும் காண்டாமிருகம் லிஸ்ட் தான். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. ஆமா வெண்ணிலா, எனக்கே அந்த பொண்ணு நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்கு. நானும் இந்த மாதிரி தானே வந்து நின்றுட்டு இருந்தேன். அதான் அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுங்கெல்லாம் சேர்ந்து என்னென்ன டார்ச்சர்லாம் பண்ண போதுங்களோ தெரியல. ச்சே. ஆமா அபி. யோ மாமா, என்னடி உனக்கு? எதுக்கு இப்ப இப்படி இடிச்சிட்டு வந்து நிக்கிற? ஏதாச்சும் வீட்ல இந்த மாதிரி சண்டை கிண்ட நடந்தா தானே உன்னை அப்படியே இடிச்சிட்டு உரசிட்டு நிக்க முடியும். அப்பதானே யாருமே எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அதனாலதான். கொழுப்புடி கொழுப்பு, எல்லாம் கொழுப்பு பண்ற வேலை. யோ மாமா, இவனுங்கெல்லாம் என் கூட பிறந்தானுங்க நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப 2 மாசம் முன்னாடி என் கடைசி என்ன ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தான். இப்போ என் மூத்த என்ன ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான். நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அடப்பு. யோ, எதுக்கு எப்ப துப்புற? உனக்கு தான் என்ன கூப்பிட்டு போய் இப்படி வந்து நிக்க வைக்கல. அப்புறமா என்ன, என் அண்ணனுங்களாச்சும் அழகா பொண்ணு அழகா தூக்கி எப்படி நிக்க விட்டுருக்கானுங்க பாரு. அடிப்பாவி, என்னடி பேச்சு இதெல்லாம்? ஐயோ மாமா, கூடிய சீக்கிரம் பாரியா, நானும் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நிக்க போறேன். நில்லு நில்லு. ஐயோ மாமா, என்னையா நில்லுங்கிற? நம்ம 2 பேரும் தான் நிக்க போறோம். நான் உன்னை இழுத்துட்டு வந்து இவன் தான் என்னோட புருஷன் இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கல. என் பேரு பிரியா இல்ல மாமா, என் பேரு பிரியா இல்ல. எருமை எதுக்கடி இப்ப கத்துற? நான் தான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னடி பின்னாடி சுத்திட்டு இருக்க? நீ எவ்வளவு வேணாலும் லவ் பண்ணிக்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் உன்னை கண்டிப்பா இழுத்துட்டு ஓடிடுவேன். ஐயோ கடவுளே, இவகிட்ட இருந்து நீங்க எப்படியாச்சும் காப்பாத்து மாமா. ஐயோ என்னடி இப்ப? ஐயோ மாமா, எனக்கும் ஆசையா இருக்காதா? பாரு, என் அண்ணனுங்கெல்லாம் அழகா கல்யாணம் பண்ணிட்டு வந்து லைனா நிக்கிறானுங்க. எனக்கும் ஆசையா இருக்கு. நம்ம பேசாம நாளைக்கே கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி வந்து நிக்கலாமா? அட கடவுளே, ஐயோ இவளை வச்சுக்கிட்டு வாயை மூடிட்டு சும்மா ரெடி.
மாம்சு, கத்துக்கையா கத்துக்க, என் அண்ணன் கிட்ட இருந்து கத்துக்க. எப்படி ஒரு பொண்ணை உஷார் பண்ணி எப்படி தாலி கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு கத்துக்க. நீயும் இருக்கிய சரியான பயந்தாங்கோலி. என்னது பயந்தாங்கோலியா? யாரு? நான் பயந்தாங்கோலியா? ஏ பிரியா, யோ என்னையா? நீ பயந்தாங்கோலி தானே? பயந்தாங்கோலி பயந்தாங்கோலி. ஐயோ ஓவரா பேசுறாளே. என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஓவரா பேசினா என்னையா பண்ணுவ? அன்னைக்கு கொடுத்தது பத்தலையே என்ன? திரும்பவும் கொடுத்துருவேன் பாத்துக்க. மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா யோசிக்க மாட்டேன், டக்குன்னு கிஸ் அடிச்சிருவேன். ஒழுங்கா வாயை மூடிட்டு இரு. அட கடவுளே, இவ கிஸ் அடிச்சாலும் அடிச்சிருவா. ஐயோ இங்கதான் எல்லாரும் நிக்கிறாங்க, பேசாம இவளை விட்டு தள்ளி அனுப்போம். அம்மா நீ இந்த சைடு வந்து நில்லுமா, ஒரே பேட் வைப்ரேஷனா இருக்கு, நான் அப்படிக்கா நின்னுக்கிறேன். ஐயோ ஏன்டா, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இதுல இவன் வேற. ஐயோ அம்மா சொன்னா கேளு, நீ இந்த சைடா வந்து நில்லு, நான் அந்த சைடு நின்னுக்கிறேன். நீ மட்டும் இங்க வரல, தேவையில்லாம இன்னொரு பிரச்சனை இப்ப வரும். ஐயோ மாமா, எங்கயா போற? ஐயோ அன்னைக்கு ஒரு நாள் அடிச்ச கிஸ் அப்படியே ஜிவ்வுன்னுச்சு, 3 நாளைக்கு மறக்க முடியல. இதுல திரும்பவும் கிஸ் அடிக்க போறாளா? திரும்பவும் கிஸ் அடிச்சா ஒரேடியா விழுந்துருவேன். ஐயோ என்கிட்ட தனியா மாட்டாமலா போயிருவே? அன்னைக்கு இருக்கியா உனக்கு? அன்னைக்கு இருக்கு. ஏப்பா கிருஷ்ணா, அம்மா சொன்னா கேளுப்பா, இதெல்லாம் சரி வராதுப்பா. அவளை எங்க இருந்து கூப்பிட்டு வந்தியா அங்கேயே விட்டுருப்பா. நம்ம குடும்பத்துக்கு இவ சரி வர மாட்டா. சொன்னா புரிஞ்சுக்கப்பா. அம்மா ஒன்னு நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அம்மா ப்ளீஸ் என்னையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சும்மா உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்ற பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுமா. எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணமும் பண்ணிட்டேன். அப்புறமா என்னமா? சொன்னா கேளுப்பா கிருஷ்ணா, அவளை விட்டுட்டு வந்துரு. என்னப்பா நீ இப்படிலாம் பண்ற? அம்மா இப்ப என்னமா உங்களுக்கு பிரச்சனை? நீங்க தானமா சொன்னீங்க இன்னும் 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும், இல்லன்னா 5-6 வருஷம் தள்ளி போகணும். நீங்க நினைச்ச மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்புறம் என்னமா உங்களுக்கு? என்னப்பா கிருஷ்ணா, கல்யாணம் பண்ணா போதுமா? அவ என்ன ஜாதி மதம் குலம் கோத்திரம் ஒண்ணுமே பார்க்க வேண்டாமா? சும்மா உன் இஷ்டத்துக்கு தாலியை கட்டி கூப்பிட்டு வந்தா எப்படிப்பா ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? அம்மா நீங்க எந்த காலத்துலமா இருக்கீங்க? சும்மா ஜாதி மதம்னு பேசிக்கிட்டு என்னமா நீங்க? பாருப்பா கிருஷ்ணா, எல்லாம் சும்மா பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வராதுப்பா. இவ என்ன குலம் கோத்திரமோ யாருக்கு தெரியும்? வேண்டாம்ப்பா, விட்டு வேண்டாம். என் பொண்டாட்டினா அது ரியா மட்டும்தான். நான் வாழ்ந்தா இவ கூட மட்டும்தான் வாழ்வேன். சும்மா தேவையில்லாம பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. நகருங்கம்மா, உள்ள போலாம். வெளியே பாருங்க, எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க. இல்ல கிருஷ்ணா, அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கப்பா. அம்மா உன் கால்ல வேணாலும் விழுறேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதப்பா, அவளை விட்டுருப்பா. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? இவளை என்னால விட முடியாதுமா, இவன் என் பொண்டாட்டி, புரிஞ்சுக்கோங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சமாச்சும் சூடு சொன்ன இருக்காடி? உன்னால தான் இப்ப எங்க குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனையோ? என் பையன் என்ன எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது இல்ல, இப்ப உனக்காக எத்தனை வார்த்தை என்ன எதிர்த்து பேசுறான் பாத்தியா? எல்லா பிரச்சனையும் உன்னால தாண்டி. கிருஷ்ணா சார், எனக்காக நீங்க சண்டை போட வேண்டாம், நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன் ப்ளீஸ் கிருஷ்ணா சார். அம்மா எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, அதை விட்டு அவகிட்ட ஏன் கத்திட்டு இருக்கீங்க? என்னப்பா கிருஷ்ணா, போய் அவளுக்காக நீ இந்த அம்மாவே திட்டல? என்னங்க நடக்குதுங்க? நம்ம போட்ட பிளான் ஒண்ணு, ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு. இந்த கிருஷ்ணன் பையன் இந்த மாதிரி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இன்னும் 1 வாரத்துல நம்ம பொண்ணுக்கும் இவனுக்கும் கல்யாணம்னு நினைச்சு எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்படியே சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுட்டானே. ஆமா சுந்தரி, அதான் என்னால சுத்தமா சீரடிக்கவே முடியல. இவளை எப்படியாச்சும் பத்தி விட்டுட்டு நம்ம பொண்ணு கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். எனக்கு என்னமோ அது நடக்காதுன்னு தோணுதுங்க. மீனாட்சி எந்த அளவுக்கு பேசுறா பாருங்க. ஆனா அந்த கிருஷ்ணன் பையன் மனசு இறங்கவே மாட்டேங்கிறான். பொண்டாட்டின்னு உயிரெல்லாம் விடுறான். கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த பையன் இப்ப எப்படி திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அத்தை, இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இவளை எப்படி வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி என்னத்தை காட்டி தான் மயக்கினாலும் தெரியல. கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களையே என்னத்தையோ காட்டி மயக்கில அங்க கூப்பிட்டு வந்திருக்கா. பிரீத்தி, இப்ப எதுக்கு கிருஷ்ணா கத்துற? நான் உண்மையதானே சொல்றேன். நீ தானே கல்யாணமே வேண்டாம், நான் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப என்ன இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க? அப்படி இவகிட்ட என்ன இருக்கு? அம்மா அவளை வாய மூட சொல்லுங்க, இல்லன்னா அவ பேசுற பேச்சுக்கு நான் இப்ப ஆரம்பிச்சிருவேன். என்ன கிருஷ்ணா இதெல்லாம்? என் பொண்ணை நீ அழைச்சிருவேன் சொல்றேன்? எவ்வளவு தைரியம் உனக்கு? மாமா அவளை வாய மூடிட்டு இருக்க சொல்லுங்க. அவதான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. இப்போ எங்க விஷயத்துக்கு தலையிடுறதுக்கு அவ யாரு? அவ வரணும்னு அவசியமே இல்ல. போ சொல்லுங்க அவளை. அம்மா நகருங்கம்மா, நான் வீட்டுள்ள போறேன். முடியாது கிருஷ்ணா, அவளை வெளிய அடிச்சு பத்திட்டு நீ மட்டும் வீட்டுக்குள்ள வர்றதா இருந்தா வா, இல்லன்னா நீயும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. நல்லதுமா,
நானும் என் பொண்டாட்டியும் அப்ப இப்பவே வெளியே கிளம்புறோம். கிருஷ்ணா சார், என்ன இதெல்லாம்? எனக்காக நீங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும்? வேண்டாம் சார், நீங்க வீட்டுக்குள்ள போங்க, நான் போறேன். என்னால உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. என்ன இந்த மீனாட்சி பைத்தியக்காரி மாதிரி பேசுறா? இந்த கிருஷ்ணன் அவதான் வேணும்னு அந்த ஆளு வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா என் பொண்ணு நிலைமை என்ன ஆகும்? அதை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாளா? அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போன ஈஸியா சொல்றா. அவளை அடிச்சு துரத்துறதை விட்டுட்டு இவங்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா. கிருஷ்ணா, உனக்கு அப்ப இந்த அம்மா முக்கியம் இல்ல, இந்த சிரிக்கினா உனக்கு முக்கியமா போயிட்டா. போ, அவ கூடயே போ. இந்த அம்மா செத்துட்டான்னு நினைச்சுக்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? முதல்ல என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சல் பண்ணீங்க. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் எதுக்கு கல்யாணம் பண்ணிருக்குன்னு டார்ச்சல் பண்றீங்க? என்னமா பிரச்சனை உங்களுக்கு? என்னதாமா உங்களுக்கு பிரச்சனை? நான் பார்த்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ வேற எவளையோ ஒரு அண்ணக்காவடியை கூப்பிட்டு வந்தா நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? நான் எப்படி அவளை என் வீட்டுக்குள்ள விட முடியும்? இப்ப சந்தோஷமாடி உனக்கு? அம்மாவையும் பையனும் பிரிச்சுட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்டேடி, நீ நல்லாவே இருக்க மாட்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, இப்போ கிருஷ்ணாக்கு வந்து ரியா மேலே வந்து லவ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கிருஷ்ணா வந்து ரியாக்கே தாலி கட்டியிருக்கலாமே, ஏன் ரியாவை அவங்க கழுத்தில் அவங்களே கெட்ட சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ வந்து கிருஷ்ணா மட்டும்தான் ரியாவை லவ் பண்றாங்க. ரியாக்கு வந்து கிருஷ்ணா மேல லவ் வந்து இன்னும் வரல. ஸோ அதனால ஒரு விரும்பாத பொண்ணை வந்து நம்ம தாலி கட்டக்கூடாதுல்ல, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் கிருஷ்ணா வந்து அப்படி யோசிப்பாரு. நம்மளுக்கு தான் அவளை பிடிச்சிருக்கு, ஆனால் அவளுக்கு நம்மளை பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. வேற அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இருக்கு, கிருஷ்ணாக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இருக்கு. ஸோ அதனால பிடிக்காம நம்ம வந்து எதுவுமே இது பண்ணிடக்கூடாதுங்கிற பட்சத்தில் தான் ரியாவை வந்து நீயும் உன் கழுத்தில் தாலி கட்டிக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ கிருஷ்ணா மனசுல என்ன இருக்கும்னா, இப்போ நமக்கு வந்து ரியாவை பிடிக்கும், ஆனால் ரியாக்கு வந்து நம்மளை பிடிக்குமா இல்லையான்னு அவர் வந்து குழப்பத்தில் இருக்காரு. ஏன்னா ரியாக்கு வந்து லவ் வர மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே நான் காட்டியிருக்க மாட்டேன். அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ கிருஷ்ணாவும் ரியாக்கு வந்து டக்குன்னு தாலி எடுத்து கட்டின மாதிரி நான் வச்சிருந்தேன் அப்படின்னா அது கரெக்டாக சக்தி அப்படி ட்ராக் மாதிரியே போயிருக்கும். அது ஒரு பிடிக்காத பொண்ணு கழுத்தில் டக்குன்னு தாலி கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரியாக்கு தான் வந்து கிருஷ்ணா மேலே இன்னும் லவ் எதுவும் வரல, ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு தான் நான் அந்த மாதிரி ஒரு ட்ராக் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ரியா கழுத்தில் ரியாவே தாலி கட்ட வச்சுட்டு திரும்ப இவன் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்க வந்து லவ் வர மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இவங்க ட்ராக் வந்து இப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சூர்யா வெண்ணிலா பேருக்கு தான் எடுத்துகிட்டு வருவேன். அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்டோரியை எல்லாரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு வந்து இன்னைக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் முருகன் கௌசல்யா சிஸ்டர். ஹாப்பி ஆனிவர்சரி முருகன் கௌசல்யா, ரெண்டு பேரும் எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கௌசல்யா சிஸ்டருக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் அம்முலட்சுமி, ஹாய் மகாலட்சுமி, ஹாய் பொன்மலர், ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் சுகித். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.